ரமேஷ், வடபழனி முருகன் கோவிலில் அதிகாலை முதலே பக்தர்கள் கூட்டம் அலைமோதி கொண்டிருக்கிறது. இது குறித்த விரிவான தகவலை சொல்லுங்க ரமேஷ். வணக்கம். நிச்சயமாக முருகன் என்றாலே தமிழ் மக்களுக்கு பிடித்த கடவுளாக பார்க்கப்பட்டு வரக்கூடிய சூழ்நிலை. முருகன் பிறந்த விசாக நட்சத்திரத்தையொட்டி வைகாசி மாதத்தில் வருவதன் காரணமாக வைகாசி விசாகம் என்று அழைக்கப்படுகிறது. இதன் காரணமாக சென்னை வடபழனி ஆண்டவர் கோயிலில் பார்த்திங்கன்னா ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் சாமி தரிசனம் செய்யக்கூடிய காட்சிகளை தான் பார்க்க முடிகிறது. எனவே இந்த தினத்தில் முருகன் குழந்தை வடிவத்தில் காட்சியளிப்பதாக நம்பப்படுகிறது. எனவே இன்றைய தினம் முருகனை வழிபடும் பொழுது தங்களுக்கான நம்பிக்கையும் தங்களுக்கான வேண்டுதலை நிறைவேறும் என்பதுதான் பக்தர்களுடைய நம்பிக்கையாக இருக்குது. அந்த வகையில் நாம் நிற்கக்கூடிய இந்த வடபழனி முருகன் கோயிலில் ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் சாமி தரிசனம் செய்யக்கூடிய இந்த காட்சிகளை தான் பார்க்க முடிகிறது. எனவே ஒளிப்பதிவாளர் தாமோதரன் இந்த காட்சிகளை நேரலையில் காண்பித்து வருவதை பார்க்க முடிகிறது. பக்தர்கள் காலை 5 மணிலிருந்து நீண்ட வரிசையில் இருந்து தரிசனம் செஞ்சிட்ருக்காங்க. 10 நாள் பிரம்மோற்சவமாக கொண்டாடப்படக்கூடிய இந்த திருவிழாவின் முதல் கட்டமாக இன்று முருகன் அவர்கள் பக்தர்களுக்கு ஊர்வலமாக காட்சியளிக்கக்கூடிய ஒரு நிகழ்வானது 7 மணிக்கு நடைபெற இருக்கிறது. எனவே அதனைத் தொடர்ந்து பக்தர்கள் அனைவருக்கும் சிறப்பு பிரசாதங்கள் வழங்கப்பட இருக்கு. இந்த வடபழனி முருகன் கோயிலை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா பொதுமக்கள் 2 வகையில் சாமியை தரிசனம் செய்யலாம். இலவச தரிசனம், அதே போல் 100 ரூபாய்க்கான சிறப்பு கட்டண தரிசனம் என 2 வகையில் சாமி தரிசனம் செய்யலாம். அதே போல் மாற்றுத்திறனாளிகள், அதே போல் 60 வயதுக்கு மேல் இருக்கக்கூடிய சீனியர் சிட்டிசன்களுக்கு இந்த தரிசனம் என்பது வழங்கப்பட இருக்குது, பார்க்கப்படுகிறது. பேசுகிறீங்களா? அந்த வகையில் கை குழந்தையோடு இருக்காங்க. அம்மா வணக்கம்மா. கோவிலுக்கு வந்திருக்கீங்க, எப்படி இருக்க? குடும்பத்தோடு வந்திருக்கீங்க? அம்மா வணக்கம். எப்படி இருக்கு தரிசனம்? இல்ல கூட்டமாக தான் இருக்கு. பாப்பா இருக்கிறதால கொஞ்சம் சீக்கிரமா பிடிக்கும் முருகனை. இன்னைக்கு சாமி தரிசனம் செய்ய வந்திருக்கீங்க. இன்னைக்கு வெட்டிங் ஆனிவர்சரி, அதனால இன்னைக்கு தான் இங்கே தான் வரணுன்ட்டு வந்தேன். சரி, ஓகே, தேங்க்யூ. குறிப்பாகவே எந்த ஒரு விஷயங்கள் எடுத்தாலும் சாமி தரிசனம் என்பது முருகனை தான் முதலில் வருவதாக பொதுமக்களும் பக்தர்களும் கருதுகிறாங்க. அந்த வகையில் இந்த கூட்டத்தை கட்டுப்படுத்தக்கூடிய பணியில் சுமார் 200க்கும் மேற்பட்ட போலீஸார் குவிக்கப்பட்டு பக்தர்களை உடனுக்குடன் அனுப்பக்கூடிய பணியில் ஈடுபட்டிருக்காங்க. எனவே இதே போல் இன்று நாள் முழுவதும் அனுப்பினால் மட்டும்தான் இந்த நெரிசல் இல்லாத ஒரு சூழ்நிலையாக இந்த இடம் என்பது காட்சியளிக்கும். அந்த வகையில் பக்தர் ஒருவர் நம்மோடு இருக்காங்க. அம்மா வணக்கம்மா. இந்த சாமி தரிசனம் எப்படி இருக்கு? முருகனை பார்க்க மகிழ்ச்சியாக இருக்குது. அவர் நல்லது செய்வார், எல்லாருக்குமே தெரியும். அவர் நம்பி நாங்கள் வந்துட்டுருக்கோம். இன்னும் பார்க்கல, பார்த்துட்டு இன்னும் இப்போ தான் போயிட்டுருக்கோம். ரொம்ப பிடிக்கும். மூச்சுள்ள வரைக்கும் அவர் இருக்கணும்ன்ட்டு நான் ஆசைப்பட்றேன். ஒவ்வொரு விசாக நட்சத்திரக்கும் வரணும், எல்லோரும் வரணும், நம்பிக்கையோடு வரணும், அதுதான் முக்கியம். இந்த விசாக நட்சத்திரம் என்பது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு முருகன் கோயில்களும் இதே போல தான் காட்சியளிக்கிறது. எனவே சென்னையினுடைய முக்கிய ஆன்மீகத்தினுடைய அடையாளமாக முருகன் கோயிலாக இருக்கக்கூடிய வடபழனி ஆண்டவர் கோயிலும் காட்சிகள் இதுவாக தான் நம்மால் களத்தில் பார்க்க முடிகிறது. விரிவான தகவலுக்கு நன்றி மகேஷ். தமிழ் கடவுளான முருகப்பெருமானின் பிறந்த நட்சத்திரமான விசாக நட்சத்திரம், அதாவது இந்த தமிழகத்தில் உள்ள அறுபடை வீடுகளில் 2ஆம் படை வீடாக திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் கருதப்பட்டு பக்தர்களால் கொண்டாடப்பட்டு வருகிறது. அந்த வகையில வைகாசி திருவிழாவை முன்னிட்டு இன்னைக்கு லட்சக்கணக்கில் பக்தர்கள் திருச்செந்தூர்ல குவிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. முருகனோட பிறந்த இந்த விசாக நட்சத்திரத்தை வைகாசி விசாகமா கொண்டாடப்படுறது வழக்கம். அந்த வகையில பக்தர்கள் விரதம் இருந்து வைகாசி விசாகத்துக்கு பாத யாத்திரையாக கடற்கரைக்கு புனித நீராடி அதுக்கப்புறம் சுவாமி தரிசனம் செய்கிறது வழக்கம். அந்த வகையில இன்று நள்ளிரவு 1 மணிக்கு நடை திறக்கப்பட்டது. தென்காசி, ராமநாதபுரம், கன்னியாகுமரி, திருநெல்வேலி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்கள்ல இருந்தும் பாத யாத்திரையாக பக்தர்கள் தற்பொழுது வரை பாத யாத்திரையாக பக்தர்கள் வந்து கொண்டே இருக்கிற காட்சியிலே நம்ம பார்க்க முடியுது. பாத யாத்திரையாக வர்ற பக்தர்கள் அழகு குத்தியும் காவடி சுரந்தும் நேர்த்தி கடன்களை கோயிலுக்கு செலுத்திட்டு இருக்கிறாங்க. கோயில புனித நீராடி வசதியில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்யறாங்க.
லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து கோயில்ல குவிஞ்சு இருக்கிறதுனால நகரமே திருவிழா போல காட்சியளிக்கிற காட்சியை நம்ம இப்ப பார்க்க முடியுது. அது மட்டுமல்லாமல் பக்தர்களுடைய வசதிக்காக கோவில் நிர்வாகமும் மாவட்ட நிர்வாகமும் பக்தர்கள் அடிப்படை வசதிகள் செய்து கழிப்பறை வசதி, குடிநீர் வசதி போன்றவை செய்து வைக்கப்பட்டுள்ளது. நீர்மோர் பந்தல் நடந்துகிட்டு இருக்கு. அது போக அன்னதானம் நடக்கு. பாதுகாப்புக்காக போலீசார் வந்து பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்திருக்கிறாங்க பராசக்தி. அது மட்டுமல்லாம இந்த திருவிழாவை முன்னிட்டு தூத்துக்குடி மாவட்டத்திற்கு வந்து உள்ளூர் விடுமுறையும் அளிக்கப்பட்டுள்ளது பராசக்தி. தகவலுக்கு நன்றி இசக்கிராஜா. திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சாமி கோவில் வைகாசி விசாகத்தை முன்னிட்டு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பால்குடம் மற்றும் காவடி எடுத்து சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். முருகப்பெருமான் முதல் படை வீடான திருப்பரங்குன்றம் திருக்கோயில் கொண்டாடப்படுகிறது. விழாக்காலின் வைகாசி விசாக திருவிழா பெரும் திருவிழாக பிரசித்தி பெற்ற இந்த ஆண்டுக்கான வைகாசி விசாக விழா வசந்த உற்சவ கடந்த 31ஆம் தேதி காப்பு கட்டுதல் தொடங்கியது. விழாவை முன்னிட்டு தினமும் சுப்பிரமணிய சாமிக்கும் தெய்வானையுடன் புஷ்ப அங்கி அலங்காரத்தில் கோவில் வசந்த மண்டபத்தில் எழுந்தருளி அங்கு விசேஷ அலங்கரிக்கப்பட்ட ஊஞ்சலில் எழுந்தருள்வார். சுப்பிரமணிய சாமி தெய்வானைக்கும் சிறப்பு தீபாரணை தினசரி நடைபெற்று வருகிறது. அதேபோல் நேற்று வரை நடைபெற்ற விழாவில் முக்கிய நிகழ்ச்சியாக இன்று வைகாசி விசாக விழா நடைபெற்றது. வைகாசி விசாகத்தையொட்டி திங்கட்கிழமை முதலே அதிகாலை முதலே பக்தர்கள் பால்குடம் எடுத்து வர துவங்கினர். உற்சவர் சன்னதியிலிருந்து சண்முகம் வள்ளி தெய்வானைக்கு சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்று கோவில் விசாக கொரடா மண்டபத்தில் எழுந்தருளினார். காலையில் 5:30 மணி அளவில் பக்தர்கள் கொண்டு வந்த பால்குடம் சண்முகவனுக்கும் வள்ளிக்கும் தெய்வானைக்கும் சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்று வருகிறது. காலை முதல் மதியம் வரை பக்தர்கள் கொண்டு வரும் பாலில் சண்முக பாலபிஷேகம் நடைபெறும். பக்தர்கள் பால்குடம் காவடி, பறவை காவடி, அழகு குத்தி பல்வேறு வகையில் தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தி வருகின்றனர். விழாவில் திருப்பரங்குன்றம், திருநகர், ஹர்லிப்பட்டி மற்றும் மதுரையில் பல்வேறு பகுதிகளில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பால்குடம் எடுத்து வந்து சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். ரம்யா. வைகாசி விசாகத்தையொட்டி மதுரை திருப்பரங்குன்றத்தில் சுவாமி தரிசனம் செய்ய பக்தர்கள் அங்கே வருகை தருகின்றனர். விவரங்களை அங்கிருந்து வழங்கியமைக்கு நன்றி குமார். சிறப்பு கட்டணம் 100 செலுத்தி விட்டு அந்த டோக்கனை வாங்கிக் கொண்டு விரைவாக தரிசனம் செய்ய கோவில் சார்பாக கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். கோவில் தரிசனம் செய்ய வரும் பக்தர்கள் கோவில் வலது பக்கத்தில் உள்ள பேரிக்கட்டின் வழியாக வந்து ஆண்டவனை தரிசனம் செய்யப்படி உங்களை காவல்துறை சார்பாக கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள்.
மக்களே, thank you for overwhelming response. நம்ம G Square Aranya record breaking success of phase 1 sold out, அதுவும் வெறும் 56 hoursல. உங்களுக்காக இப்போ phase 2 is open now. Launching G Square Aranya at Poru, bang on Chennai bypass service road. Villa plots ranging from 800 to 3,800 square feet. Price on request only. To know more details, call 89399 89393.